ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்புல ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல அனிருத்துடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமான ஒன்று திரைப்படம் தான் மெத்ராசி. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் அமேசான் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அங்கேயும் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சம்யுக்தா சாரியில அவங்க கெட்டிங் ரெடி அப்படின்ற போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் தான் உங்களுக்காக. வேஃபார் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல ரீசெண்டா வெளிவந்து வெற்றிகரமா ஓடின திரைப்படம் தான் லோகா சாப்டர் 1 சந்திரா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கண்டினியூஷனா சீக்வென்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோகா சாப்டர் 2 வந்து உருவாகிட்டு இருக்குது. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தை துல்கர் சல்மான், டொவினோ தாமஸ்லாம் நடிக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் ஒரு கேமியோலயும் வந்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தையும் டாமினிக் அருண் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு முக்கியமான பாடல், அதாவது கேரக்டர் ரிவிலேஷன்ற மாதிரி வென் லெஜெண்ட்ஸ் சில் அவுட் அப்படின்ற அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால 3 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஸ்ரீதிவ்யா கார்டியாக் செட்ல பிரிட்டி பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் கலர்ல சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கிறதுல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். டான் பிக்சர்ஸ் மற்றும் உண்டபாரனுடைய தயாரிப்பில் இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1 தான் நாளைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ். அண்ட் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தனுஷோட சேர்ந்து நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, சத்யராஜ், ராஜ்கிரண் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு ஒன் டே டு கோன்ற போஸ்டர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. பிரியா வாரியர் ரீசெண்டா அவங்க ஷராரா செட்ல கிரீன் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஷராரா செட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஆனந்த் மீடியாவுடைய தயாரிப்புல அனுபமா பரமேஸ்வர், சங்கீதா, தர்ஷனா இவங்களுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் பரந்தா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க பிரவீன் காண்ட்ரோலா. அண்ட் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குது அமேசான் பிரைம்ல. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகவும் போயிட்டு இருக்குது. பிரீதா ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன்ல பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கேப் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக. நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ்னுடைய தயாரிப்புல மாரி செல்வராஜுடைய டைரக்ஷன்ல துருவ் விக்ரமுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பைசன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய என்டையர் ஓவர்சீஸ்னுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸை எக்ஸ்ஜென்ஸ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. இதை வந்து போஸ்டர் மூலமா அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். பிரியங்கா சோப்ரா அவங்களுடைய ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இந்த செப்டம்பர் எப்படி இருந்ததுன்ற மாதிரி ஒரு மேஜிக்கல் செப்டம்பர் கேப்ஷனோட அவங்களுடைய ஃபோட்டோ டம்ப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கிட் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலியோட எடுத்துட்டதெல்லாம். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. பீப்பிள் மீடியா
ஃபேக்டரியுடைய தயாரிப்புல நீரஜா கவுனாவுடைய டைரக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து தெலுசு கதா. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சித்து ஜொல்லடகடா மற்றும் ராஷி கண்ணா நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் சொகுசு சுதரமா பாடல் வந்து வெளியாகி அது இப்போ சோஷியல் மீடியால 7 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அனுபவ பரமேஸ்வர் ரீசெண்டா நேச்சுரல் லைட்டிங்ல ரெட் நாற்காலி ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஏஎன்ஹெச்எஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் நௌசர் அப்துல்லாவுடைய டைரக்ஷனில் மேத்யூ தாமஸுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் நைட் ரைடர்ஸ். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பூதா கானம் பாடல் வந்து வெளியாகி இருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் பலரால் ரசிக்கப்பட்டிருக்கு. ஜான்வி கபூர் ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதில் காசட் பேட்டர்னில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் ஒர்க் ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லாங் பேட்டர்ன் லெஹங்கா பாடிகான் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். எஸ்டிகே ஃப்ரேம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பல்டி. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷேன் நிக்கம், சாந்தனு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு உன்னி சிவலிங்கம். அண்ட் படத்திற்கு வந்து சாயா பேங்கர் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வாடா வீரா அப்படின்ற பஞ்ச் பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் மக்களால் ரசிக்கப்பட்டிருக்கு. வாணிஸ்ரீ இப்போ திமாட்டிக் பேட்டர்னில் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. மேடாக் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் ஆயுஷ்மான் குரானா மற்றும் ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து வேர்ல்ட் ஆஃப் தாமா. அண்ட் இந்த திரைப்படத்தை சச்சின் ஜெகர் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. படத்தை ஆதித்யா சர்போட்டார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகி இருக்குது. அண்ட் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ரஜினி கெசன்ட்ரா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டயன்டை பேட்டர்னில் இருக்கக்கூடிய கார்டியாக் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இன்னும் இதே போல் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்லாம் வந்துட்டே இருக்கு. அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.